ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு பக்காவான சைடிஷ் ரெசிபி தாங்க இது. கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பிரியாணிக்கு ஆட் பண்ணுற எல்லா ஸ்பைசஸுமே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரக்கோலி, பட்டாணி, பன்னீர் இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி, முழு முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி, மிளகாய் பொடி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுறேங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா காய்கறிலாம் வெந்த உடனே எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.